ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் எப்படி ஆட்டு ரத்த பொரி செய்யணும் பார்க்கலாம். வெடிக்கொள்ள போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆட்டு ரத்தம் வந்து நான் எடுத்திருக்கேன், ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இது ரொம்ப பார்க்கறதுக்கே சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குல்ல. இப்போ ஒரு கடாயில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வந்து பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் ஆட்டு ரத்தத்தை வந்து நல்லா வந்துட்டு கரைச்சி வச்சுருக்கேன், அதை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. இதுலேயே உப்பு இருக்கும், அதனால உப்பு போட தேவையில்லை. நம்ம டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சக்கரை சேர்த்துக்கிறோம், அப்போ தான் சூப்பராக இருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டி ஆகும். இதை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா இம்யூனிட்டி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், சூப்பராக சாப்பிடுவாங்க. தனியாக சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்ம மிக்ஸ் பண்ண கெட்டி ஆகிடுச்சா. இப்போ வந்துட்டு திருவின தேங்காய் வந்துட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இது சர்வ் பண்ணிடலாம். சர்வ் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலை போடலன்னா எப்படி இருக்கும், நல்லாவே இருக்காதுல, போட்டுக்கலாம். இது வந்து சூப்பராக இருக்குங்க. இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அப்புறம் நம்ம எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் அடுத்த விஷயம் நிற்கிறேன்.